வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து நிறைய மொபைல் ஃபோன்ஸ் ரொம்ப அக்ரெசிவா தொடர்ந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னைக்கு இன்ஃபினிக்ஸ் ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் 08i அப்படிங்கிற மொபைல் ஃபோனை அவங்க இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 14,999 rupeesக்கு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த இன்ஃபினிக்ஸ் 08i மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா விரிவான விமர்சனம் ஃபுல் ரிவ்யூவையும் இந்த பதிவில் நம்ம பார்த்து முடிச்சிருவோம். சரி, டைம் கடத்தாம இந்த பாக்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். பாக்ஸ் பேக்கேஜிங்கோட டிசைனை பார்த்தாலே இங்கிருந்தே அவங்க கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கலர், பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம தீபாவளி டயத்துல எல்லாம் கம்பி மத்தா பாக்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கு. பல தகன்னு சில்வர் கலர்ல ஒரு மேட் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் இந்த மொபைலோடைய பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஹைலைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஹீலியோ G90T ப்ராசஸர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரே வேரியன்ட் தான் 8GB 128GB வேரியன்ட். 2 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் நம்ம போக உங்களை பார்ப்போம். உள்ளுக்குள்ள திறந்த உடனே இந்த இன்ஃபினிக்ஸ் 08i மொபைல் இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு DPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரீன் ஃபில்ம் இருக்கு. ஒரு 18 வாட் சார்ஜர், ஒரு USB Type-C கேபிள், சிம் எஜெக்டர் பின், யூசர் மேனுவல். இது இதோட SAR வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 0.399 ஹெட்ல 0.954 பாடியில. இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ் 08i மொபைலினுடைய டிசைன்ல ஆரம்பிப்போம். பிளாஸ்டிக் பாடி தான், ஆனா டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு, பக்காவா இருக்கு. இன்ஃபினிக்ஸ்ல இருந்து இப்படி ஒரு இன்ஃபினிக்ஸ்ல இருந்து சமீப காலமா அவங்க லான்ச் பண்ண மொபைல் போனோட டிசைன்லாம் நல்லா இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் டாப் பண்ற மாதிரி அருமையான டிசைனா இருக்கு. ரொம்ப அந்த மேட் ஃபினிஷிங்ல அந்த சில்வர் கலர், அப்புறம் இன்னொரு பிளாக் கலர் ஒன்று இருக்கு, அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. மேட் ஃபினிஷிங்கா இருந்தாலுமே ஒரு லைட்ல படுறப்போ ஒரு ரெயின்போ மாதிரி அங்க ஒரு ஃபினிஷிங் அங்கிட்டும் இங்கிட்டும் போகுது. பின்புறத்தில் பார்க்கறதுக்கே இந்த ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் ரொம்பவே பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. அது கீழே இருக்க இந்த கட்டிங், வி கட்டிங் எல்லாம் பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட், பெர்ஃபெக்டான சிமெட்ரி, பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்கா இருக்கு. இந்த மொபைல் போனை நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னா இது என்ன மொபைல் போன்றா இருக்கு, இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்கிற அளவுக்கு, மெச்சு கேட்கிற அளவுக்கு அருமையா இருக்கு இந்த டிசைன் பார்க்கறதுக்கு. பட் பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, யூஸ் பண்றதுக்குமே கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த மேட் ஃபினிஷிங் கையில ஒரு கிரிப் கொடுக்குன்னு வச்சுங்களேன். நம்ம கையில அப்படி பிடிக்கிறப்போ நம்ம கை ஆட்டோமேட்டிக் இந்த இடத்துல கிராஸ்ல போகுது. ஸோ இந்த கிராஸ்ல போறப்போ இந்த கேமரா ஹம்ப் வெளியே வந்தாலும் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிரிப் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்குது. கீழ்ப்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3.5 ஆடியோ ஜாக், மைக், USB Type-C போர்ட், அப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மேல்புறத்தில் ஆக்சுவலா கிளீனா இருக்கு, எதுவுமே கிடையாது. ஒரு சைடில் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கூட. சைடு மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். பர்சனலி எனக்கு சைடு மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பிடிக்கும். ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கிற ஒரு ஃபீச்சர். இந்த மொபைல் போன்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்டாவும் இருக்கு, அக்யூரேட்டாவும் இருக்கு. அது தவிர மேல வால்யூம் லாக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடுல சிம் கார்டு ட்ரே, 2 சிம் கார்டு மற்றும் ஒரு SD கார்டை ஒரே நேரத்தில் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பின்புறத்தில் இருக்கிற இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு 4 கேமரா இருக்கு. ஆக்சுவலா 3 கேமரா தான். அங்க என்ன பஞ்சாயத்து அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேக்கு மேல மாத்தர் நாச், அதாவது பில் ஷேப்ல ஒரு நாச் கொடுத்துருக்காங்க. அதுல 2 கேமரா இருக்கு. ஓவராலா மொபைல் போன் ஒரு 200 கிராமுக்கு மேல போனாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9.2 mm திக்னஸ் இருந்தாலும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளா இருக்கு, பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு. பார்க்கிறதுக்கு ஒரு பிரீமியம் மொபைல் போனுக்கான ஒரு லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு கிடைக்குது. அடுத்தபடியே டிஸ்பிளேக்கு போவோம். இந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா 6.85 இன்ச் டயகனலி ஒரு மெஷர்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் ஃபைனலி கொடுத்துட்டாங்க. பட் இன்ஃபினிக்ஸ்ல இருந்து முதல் முறையா 90 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்பிளே இந்த மொபைல் போன்ல அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க. ஃபுல் HD இருந்தாலும் இதுல வைட் வைன் L3 கான ஒரு சப்போர்ட் தான் இருக்கு. வைட் வைன் L1 சப்போர்ட் இல்ல. சோ இன்னுமே இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு HD வீடியோஸ் நீங்க பார்க்க முடியாது. பட் அது தவிர மற்ற கண்டென்ட் நீங்க தாராளமா நீங்க பார்க்கலாம். டிஸ்பிளே பார்க்கிறதுக்கு கிளீனா, கிளியரா, கிறிஸ்பா இருக்கு. கலர்ஸ் ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஓவர் சேச்சுரேஷன் இல்ல. அவுட்டோர்ல விசிபிலிட்டி ஆவரேஜா இருக்கு. ரொம்ப ஒன்றும் பிரைட்டான டிஸ்பிளே சொல்ல முடியாது. பட் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் நல்லா இருக்கிறதுனால ஓவரால் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். இன்டோர் கண்டிஷன்ஸ்ல பக்காவா இருக்கு. இப்ப யாரும் வெளியே போயிட்டு இருக்க அதிகம், இன்டோர் கண்டிஷன்ல உட்கார்ந்து மொபைல் போன் யூஸ் பண்றதுக்கு பக்காவா இருக்கு. பட் இந்த 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளேல உங்களுக்கு 180 Hz கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த மொபைல் போனை நீங்க யூஸ் பண்றப்போ ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். 60 Hzல இருந்து இந்த மொபைல் போனுக்கு முதல்ல நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கறப்போ அந்த டிஃபரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ஃபீல். பிளஸ் அந்த டச் சாம்பிளிங் ரேட்டும் 180 Hz வரைக்கும் கொடுத்திருக்கிறதுனால கேம்லாம் விளையாடுறப்போ ரொம்ப ரெஸ்பான்சிவா இருக்கு. ஓகே, பின்புறத்தில் இருக்கிற இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நம்ம வருவோம். 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள்
ஆங்கிள் கேமரா, அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர், அப்புறம் இன்னொரு வந்து ஏஐ கேமரான்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து கேமரா கிடையாது, அது வெறும் ஒரு சென்சர் தான். அது வந்து எக்ஸ்ட்ரா லைட் இன்ஃபர்மேஷனை வாங்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இமேஜை ப்ராசஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அவ்வளவுதான், அது கேமரா கணக்கில் நம்ம சேர்க்க முடியாது. பின்புறத்துல டூயல் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 16 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்குமே அந்த ஒரு சின்ன அந்த எட்ஜ் பெசல்குள்ள ஹேர் லைனுக்குள்ள ஒரு ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அங்க மேல ஒரு ஃபிளாஷ் அடிக்கிறது தெரியும். லைட் நல்லா இருந்தா இமேஜ் நல்லா ஷார்ப்பா கிளியரா டீடைல்ஸ் நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. லோ லைட்லயுமே நாய்ஸ் லெவல்ஸ் ரொம்பவே கம்மியா இருக்கு. நாய்ஸ் அப்படிங்கிறது இமேஜ் தென்படக்கூடிய அந்த கிரெயின்ஸ் அது ரொம்பவே கம்மியா இருக்கு. எக்ஸ்ட்ரா சூப்பர் நைட் மோடும் வேற கொடுத்துருக்காங்க. அந்த நைட் மோட்ல இருக்கக்கூடிய போட்டோஸும் நல்லா இருக்கு. பட் அதை விட ஒரு இன்டோர் கண்டிஷன்ல லைட் கம்மியா இருக்கிற இடத்துல நீங்க போட்டோ நீங்க எடுத்தா கூட இமேஜ் நல்லா கிளியரா கிறிஸ்பா ஷார்ப்பா விழுகுது. அப்படி வரக்கூடிய இமேஜ் கொஞ்சம் வைப்ரன்ஸ் கலர் வைப்ரன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. பட் இது வந்து சில பேருக்கு பிடிக்கும். மற்றபடி கான்ட்ராஸ்ட், எக்ஸ்போஷர், பிரைட்னஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. இமேஜ்ல HDR பெர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜா இருக்கு. பட் எனக்கு பிடிச்சது என்னன்னா இந்த 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் கிட்டத்தட்ட உங்களுக்கு 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களுமே அதுலயும் கொடுத்துறாங்க. இன்ஃபேக்ட் அந்த 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் கூட அருமையா இருக்கு. ரொம்ப சப்ஜெக்ட் நீங்க ரொம்ப பக்கத்துல போகலாம். பக்கத்துல போய் நீங்க எடுக்கிறப்போ அந்த இமேஜ் நல்லா ஷார்ப்பாவும் கிளியராவும் விழுகுது. வீடியோஸ் நீங்க ஷூட் பண்ணலாம் 720p 1080p 30 frames per second 1080p 60 frames per second 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணலாம். விட்ஹான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான அல்காரிதம் இந்த மொபைல் போன் அவங்க கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா நீங்க 4K நீங்க சூஸ் பண்ணிருந்தாலுமே அது டிஃபால்ட்டா 1080p 30 frames per second க்கு ஓடியாந்துருது. இந்த அல்ட்ரா எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஃப்ரண்ட்டுக்கும் ரியருக்கும் ரெண்டுக்குமே நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் கேமரால கூட நீங்க 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோ சாம்பிள்ஸ் ஒரு சில சாம்பிள்ஸ் பாருங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கக்கூடிய வீடியோ நான் பேசுகிறப்போ ஆடியோ கிளாரிட்டி, வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிக்கிறதுனால நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஷேக் எதுவும் இருக்கா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். அதே மொபைல் ஃபோன் தான், ஆனால் கொஞ்சம் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணுறேன். அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷனை டிசேபிள் பண்ணிவிட்டு எடுக்கக்கூடிய வீடியோ வைட் ஆங்கிள் ஷாட். அல்ட்ரா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் டிசேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல அது இன்ஃபினிக்ஸ் கம்பெனில இருந்து வந்து இந்த மொபைல் போனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரெசிவா இருக்கு. கேமரா யூஐலயுமே நிறைய அம்சங்கள் கொடுத்திருக்காங்க. ஷார்ட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். அப்புறம் போகே மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போர்ட்ரைட் மோட் கொடுத்திருக்காங்க. சூப்பர் நைட் மோட், ஏஆர் ஷாட்ஸ்ல கஸ்டமைஸ்ட் எமோஜிஸ் நீங்க செட் பண்ணி அந்த எமோஜி வச்சு நீங்க ஏஆர் ஷாட்ஸ் நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்லோ மோஷன் வந்து 960 frames per second வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ப்ரொஃபஷனல் மோட் கொடுத்திருக்காங்க. பேனோரமா இருக்கு, டாக்குமெண்ட் மோட் இருக்கு, சூப்பர் மேக்ரோ மோட் இருக்கு. ஒரு என்ட்ரி லெவல் ஃபிளாக்ஷிப் மொபைல் போன் நீங்க வாங்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மொபைல் போன் கேமரா பிரியர்களுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும். கேமரா பிரியர்கள் மட்டும் கிடையாது, கேமிங்மே இந்த மொபைல் போன்ல நல்லாவே இருக்கு. இந்த மொபைல் போன்ல ரன் ஆயிட்டு இருக்க ப்ராசஸர் பார்த்தோம்னா மீடியாடெக்கினுடைய ஹீலியோ G90T ப்ராசஸர், 8GB RAM கொடுத்திருக்காங்க, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. கேம் விளையாடுறப்போ மொபைல் போன் ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. நான் கேம் விளையாண்டு பார்த்தேன், ஒரு மணி நேரத்துக்கு மேல கேம் விளையாண்டாலும் டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகல. கால் ஆஃப் டியூட்டி, ஆஸ்பால்ட் இந்த மாதிரி ஹை ரிசோர்ஸ் இன்டென்சிவான கேம்ல நீங்க போட்டு நீங்க விளையாண்டாலுமே எந்த இடத்துலயும் ஃப்ரேம் டிராப் இல்லாம, ஒரு லாக் இல்லாம, ஒரு ஸ்மூத்தான ஒரு கேம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். லைட்டா G90T அப்படிங்கிறப்போ அங்கங்க லைட்டா சிறுசா ஒரு ஃப்ரேம் டிராப் உங்களுக்கு தெரியும், சின்ன ஒரு கிளிட்ச் இருக்கதான் தெரியும். பட் ஓவராலா கேமிங் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அது பெருசா பாதிக்கிற மாதிரி இல்ல. ரெகுலரா ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷனோ ஒரு பிரவுசிங்கோ ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணக்கூடிய எந்த அப்ளிகேஷன் நீங்க போட்டாலும் மொபைல் போன்ல லாக் இல்லாம ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மொபைல் போன்ல Android 10 தான் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல XOS 7 அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய ஸ்கின் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்கின்ல எக்கச்சக்கமான தேவையில்லாத ப்ளோட்வேர் இப்போவும் இருக்கதான் செய்யுது. அதை இன்னும் அவங்க தூக்கல. அது மட்டும் இல்ல, இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணு, அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்பப்ப ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. தேவையில்லாத அப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன்லாம் வந்துகிட்டே இருக்கு. பட் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா நிறைய அம்சங்கள் இந்த மொபைல் போன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க யூஸ் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. வாட்ஸ்அப் அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு வாட்ஸ்அப் மோட் அப்படிங்கிறது இருக்கு. அந்த மோட்ல வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஒன்லி வாட்ஸ்அப்புக்காக மட்டுமே ஒர்க் ஆகும், மித்த எந்த அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஒர்க் ஆகாது. அது தவிர ஐ கேர் மோட் இருக்கு, அப்புறம் ஒன் ஹேண்ட் மோட் இருக்கு, பைக் மோட் இருக்கு, அப்புறம் பவர் பூஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மோட் இருக்கு. பட் யூசுவலா எனக்கு இந்த XOSல பிடிச்ச ஒரு அப்ளிகேஷன் நான் அடிக்கடி நிறைய பல வீடியோஸ் சொல்லியிருப்பேன். சோஷியல் டர்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்களுக்குன்னு நிறைய ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் இதுல இருக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சரும் கூட. பட் இந்த UI ஃபாஸ்டா இருக்கு, லாக் இல்லாம இருக்கு. இந்த மொபைல் போன் ஆக்சுவலா நான் 2 வாரத்துக்கு மேல நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த இடத்துலயும் எனக்கு லாக் தென்படல. ஃபாஸ்டான மொபைல் போனை நான் ஃபீல் பண்றேன். என்ன இந்த ஆட்ஸை மட்டும் எடுத்து விட்டாங்க அப்படின்னா நிம்மதியா இருந்திருக்கும். சரி, பேட்டரிக்கு வருவோம். இங்க ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து இருக்கு. அதாவது 4500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க.
பாக்ஸுக்குள்ள 18 வாட்டுக்கான சார்ஜர் இருக்கு. அந்த 18 வாட் சார்ஜர் வச்சு நம்ம இந்த 4500 mAh பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு 1.25 மணி நேரம் ஆகுது. அத்தோட அவங்க நிறுத்திருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மொபைல் போன் 33 வாட் சார்ஜர் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற எல்லா 33 வாட் சார்ஜரை வச்சு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த மொபைல் போன் 33 வாட் சார்ஜர் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. ஒருவேளை இன்ஃபினிக்ஸ்ல இருந்து பிரத்யேகமா ப்ரொப்ரைட்டரி சார்ஜர் ஏதாச்சும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க போல பிற்காலத்துல. பட் இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்கிற மற்ற 33 வாட் சார்ஜர் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்போ அதே 18 வாட் சார்ஜர்ல உங்களுக்கு என்ன ஸ்பீடு கிடைக்குமோ அதே ஸ்பீடு தான் கிடைக்குது. 0 to 70% 30 நிமிஷத்துல ஆகும் அப்படிங்கிறாங்க. 30 நிமிஷத்துல 35% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெருசா ஒன்னும் 33 வாட் சார்ஜர்லாம் நீங்க நம்பி நீங்க வாங்காதீங்க. 18 வாட் சார்ஜர் அது ஃபாஸ்டா இருக்கு. 1.25 மணி நேரத்துக்குள்ள மொபைல் போனை சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறப்போ நல்ல விஷயம் தான் அது. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. சோ 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ல வச்சு நம்ம யூஸ் பண்றப்போ ஒரு நாள் வரைக்கும் பேட்டரி தாக்கு பிடிக்குது. அதை நீங்க 60 ஹெர்ட்ஸ் நீங்க குறைச்சிங்க அப்படின்னா நாள் முடியறப்போ ஒரு 20 ல இருந்து 30% வரைக்கும் மிச்சம் பேட்டரி இருக்கும். பட் ஓவராலா இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய 08i நீங்க வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வாங்கலாம். மொபைல் சூப்பரா இருக்கு. டிசைன் பார்க்கிறதுக்கு பக்காவா இருக்கு. டிஸ்ப்ளே 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஒரு ஃபாஸ்டான ரெஸ்பான்சிவான ஒரு டிஸ்ப்ளேயும் கூட. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் திருப்திகரமா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. பேட்டரி லைஃபுமே நல்லா இருக்கு. என்ன இந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் அவங்க எல்லா இன்ஃபினிக்ஸ் மொபைல் போன்லயும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். கொஞ்சம் இல்ல ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணணும். விலையும் பார்த்தோம் அப்படின்னா நார்மலா ஒரு 15000 மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது மொபைல் போன் நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.